அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விசேஷம் மிகுந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம். எப்போவாவது ஒரு முறை தான் இதுபோல் சிறப்புகள் எல்லாம் ஒரே நாளில் சேர்ந்து வரும். இந்த மாதத்தில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல் தேதியிலேயே இந்த சிறப்புகள் எல்லாம் வந்திருக்கிறது அற்புதம் அற்புதம் அப்படின்னே சொல்லலாம். சரி, நாளைய நாள் அப்படி என்னென்ன அப்படி சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். நாளைக்கு ஏப்ரல் மாதத்தின் முதல் தேதி, பங்குனி மாதத்தின் 18ஆம் தேதி, நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக விநாயக பெருமான் வழிபாட்டிற்கு உரிய சதுர்த்தி திதியானது இருக்குது. இந்த சதுர்த்தி திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வளர்பிறை சதுர்த்தியாக இருக்குது. அதாவது நம்மளுடைய வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்ன விலம் வேணுமோ, அது பேர், புகழ், அந்தஸ்து, பணம்னு எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் நம்ம விநாயக பெருமானிடம் கேட்டு பெற வேண்டிய ஒரு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்குது. அதுவும் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உரிய கிழமையில் விநாயக பெருமான் வழிபாட்டிற்குரிய திதி வரது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா நாளைய நாளில் நமக்கு முருகப்பெருமானுக்கு உரிய கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது. இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமான வளர்த்திய கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் வகையில் நம்ம விரதம் இருக்கக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாளாகவும் கருதப்படுது. செவ்வாய்க்கிழமை கிருத்திகை இது ரெண்டுமே சேர்ந்துச்சு அப்படின்னா அதி அற்புதம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு 9/9/9 அப்படிங்கிற சேர்க்கை அமைஞ்சிருக்குது. இது இங்கே எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாளை நாளில் பங்குனி மாதத்தின் 18ஆம் தேதியாக இருக்கு இல்லையா, இதில் வர 1ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9ங்கிற நம்பர் கிடைக்கும். அடுத்தது நாளைக்கு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைக்கு அதிபதி யார்? செவ்வாய் பகவான். அப்போ செவ்வாய் பகவானுக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போது 9. அடுத்து இந்த வருடமானது 2025வது வருடம். இதனுடைய கூட்டுத்தொகையும் நமக்கு 9 அப்படின்னு வருது. இந்த 9 அப்படிங்கிறது ஒரு முழுமையை குறிக்கும், பர்ஃபெக்ஷனை குறிக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் நிறைய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் இந்த 9ங்கிற எண்ணோட தான் இணைக்கப்பட்டிருக்கும். நவசக்தி, நவபாசானம், நவகிரகங்கள், நவதானியங்கள்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இத்தனை சிறப்புகளும் இந்த நாளில் இருக்கிறதுனால தான் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு ஒரு வீடியோ மாலை நேரத்தில் போட்டிருந்தேங்க. அற்புதமான பலன் தரக்கூடிய பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். யார் அந்த குளியல் முறையை செஞ்சாலும் அற்புதமான மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில் ஏற்படும். அதுவும் இது மாதத்தின் முதல் நாளே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது அந்த மாதம் முழுவதும் நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது, பண வரவுக்கும் எந்த ஒரு தடையும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். இத்தனை சிறப்புகள் மிகுந்த இந்த குளியல் முறையை நீங்கள் இது வரைக்கும் தெரிஞ்சுக்காமல் இருந்தீங்கும்போது அந்த வீடியோனுடைய லிங்க் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போது இந்த வீடியோக்கான பரிகாரம் குறித்து பார்த்தலாம். இது நம்ம நிலைவாசலில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே பெண்கள் செவ்வாய் வெள்ளி இந்த 2 நாளும் நிலைவாசலை சுத்தம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இது மாதத்தின் முதல் நாளாக இருக்குது. கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவங்க, சொந்த வீடு வேணும்னு நினைக்கிறவங்க, தீராத கஷ்டத்தில் சிக்கி தவிக்கிறவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக அதிலிருந்து முழுவதுமாகவே வெளியில் வரலாம் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். அது என்னது ஆண்கள்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த வீட்டில் பெண்கள் இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் அவங்களுக்கும் பணவரவுல தடைகள் ஏற்படக்கூடாது இல்லையா, கடன் பிரச்சனை தீரணும் இல்லையா, அதனால் ஆண்களும் அந்த பரிகாரத்தை செஞ்சிடலாம். சரி, இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தரலாம். அடுத்து ஒரு சின்ன சந்தேகம் கேட்பீங்க, பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்ட்டு. தாராளமாக செய்யலாம். சரி, தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, ஒரு சின்னதாக சொம்போ அல்லது டம்ளரோ எடுத்துக்கோங்க. இது பித்தளை, காப்பர் இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒருவேளை அந்த மாதிரி இல்லைன்னா கண்ணாடியில் நீங்கள் டம்ளரோ இல்லை பவுலோ வச்சுருந்தீங்க அப்படின்னா அது எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா சில்வரில் கூட நீங்கள் சொம்பு எடுத்துக்கலாம்.
நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை இன்று இரவு நீங்கள் தூங்கறதுக்குள்ளாரையே வந்துட்டு செஞ்சிடணும். இப்போவே நீங்கள் இந்த தண்ணீரை ரெடி பண்ணி வச்சிங்கன்னா தான் நாளைக்கு காலையில் வந்துட்டு நம்ம இதை செய்ய முடியும். அதனால் வீடியோ பார்த்த உடனேயுமே நீங்கள் செஞ்சுருங்க. இப்போ இந்த சொம்பில் சுத்தமான தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க. சுத்தமான தண்ணீர்னால் குடிக்கும் தண்ணீர்னு அவசியம் இல்லை, பைப்பில் வரக்கூடிய தண்ணீரே வந்துட்டு நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது இதில் நம்ம ஒரு சில முக்கியமான பொருட்கள் வந்து போட போகிறோம். அது என்னென்ன பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, முதல்ல நம்ம ஜீரகம் வந்து போடணும். இந்த ஜீரகம் அப்படிங்கிறது பணவரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னே வந்து சொல்லலாம். இன்னும் இதை வச்சு நிறைய விதமான தாந்திரிக பரிகாரங்கள் வந்து செய்யலாம். ஆனால் இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் இதனுடைய சிறப்பெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் இதை போடணும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதுக்குன்னு ஒரு தனி பிரத்யேக பதிவு வந்து நம்ம சேனலில் சீக்கிரமாகவே நான் போடுறேன். இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஜீரகம் வந்து எடுத்து அதை இந்த தண்ணீரில் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம போட வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது, ஏதாவது ஒரு காசு வந்து போடுங்க. 1 ரூபாயோ 2 ரூபாயோ 5 ரூபாயோ ஏதாவது ஒரு காசு முதல்லையே வந்து தண்ணீரில் கழுவிட்டு அதன் பிறகு இந்த சொம்புக்குள்ளே வந்து போட்டுருங்க. அடுத்து நம்ம போட வேண்டிய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் மஞ்சள் தூள். இந்த மஞ்சள் தூள் வந்து பூஜை அறையில் பயன்படுத்துகிற மஞ்சள் தூளும் போடலாம், சமையல் அறையில் பயன்படுத்துகிறதும் போடலாம். கஸ்தூரி மஞ்சள் வச்சுருந்தீங்கன்னா அதையும் கூட நீங்கள் வந்துட்டு போடலாம். அடுத்து நம்ம போட வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது பச்சை கற்பூரம். இப்போ அடுத்து ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும், இப்போ எங்கள் வீட்டில் வந்து இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் பச்சை கற்பூரம் இல்லையே, வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு வந்து கேட்பீங்க. அதாவது ஒரு சில பரிகாரத்துக்கு சப்ஸ்டியூட்டுன்ட்டு ஒரு பொருள் வந்து சொல்ல முடியாது. இந்த பொருள் வந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொருளை தான் போட்டாகணும். இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த பச்சை கற்பூரம் போட முடியல, எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டிங்கன்னா, நீங்கள் அடுத்த வாரம் திங்கட்கிழமை நாளில் இதே போல் தண்ணீர் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா செவ்வாய்க்கிழமை தானே நம்ம இதை செய்ய போகிறோம். அதனால் நீங்கள் திங்கட்கிழமையே எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு தண்ணீர் வந்து ரெடி பண்ணிவிட்டு செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுக்கலாம். பச்சை கற்பூரம் இருக்கிறவங்க இப்போவே வந்துட்டு இதை நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ அவ்வளவே தான், இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்தாச்சு இல்லையா? இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு நம்மளுடைய வீட்டில் வடகிழக்கு மூலைன்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா குபேரருக்கு உரிய இடம்னு சொல்லுவோம், ஜலமூலை அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த இடத்துல நீங்கள் கொண்டு போயிட்டு பத்திரமா வச்சுருங்க. இன்று இரவு முழுக்க வந்து அது அப்படியே வந்து இருக்கட்டும். இப்போ மறுநாள் காலை, அதாவது நாளைக்கு காலையில் எழுந்ததும் நீங்கள் நிலைவாசல் படியை சுத்தம் பண்ணுவீங்க, வாசல் கூட்டி கோலம் போடுவீங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவீங்க இல்லையா? அந்த சமயத்தில் குளிச்சுட்டு இந்த தண்ணீரை நீங்கள் எடுத்து வாசல் தெளிக்கிறதுக்கும் நிலைவாசல் சுத்தம் பண்ணுறதுக்கும் வந்து பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை இந்த வீடியோ வந்து நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க, அதாவது நாளைக்கு தான் வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது குறைஞ்சது 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இது மாதிரி தண்ணீர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதன் பிறகு இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்துங்க. ஆனால் குறைஞ்சது 1 மணி நேரமாவது இந்த பொருட்கள் வந்து தண்ணீரில் இருக்கணும். குறிப்பாக இது வந்து வடகிழக்கு மூலையில் வந்து இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பரிகாரத்தை இந்த வாரன்ட்டு இல்லாமல் வாரம் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளி 2 நாளுமே நீங்கள் வந்துட்டு தாராளமாக செய்யலாம். செவ்வாய்க்கிழமை வந்து நிலைவாசல் சுத்தம் பண்ணும் பழக்கம் இருக்கிறவங்க திங்கக்கிழமை இது மாதிரி தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை சுத்தம் செய்யும் பழக்கம் இருக்கிறவங்க வியாழக்கிழமை அன்னைக்கு வந்துட்டு இது போல் தண்ணீர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நமக்கு மாதத்தின் துவக்க நாள், அது கூடவே சேர்ந்து நிறைய சிறப்புகள் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன பொருட்கள் எல்லாம் உங்களுடைய வீட்டில் இருக்குது அப்படிங்கும்போது நாளை நாளில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அபரிமிதமான பணவரவு வந்து ஏற்படும். பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும், கடன் பிரச்சனை நீங்கும். மகாலட்சுமி தாயாரானவங்க உங்களுடைய வீட்டில் வந்து நித்தியவாசம் வந்து செய்வாங்க. அடுத்து இந்த சொம்புக்குள்ளே 1 ரூபாய் நாணயம் போட்டோம் பாருங்கள், அந்த காசை எடுத்து நீங்கள் செலவே செய்யாத மாதிரி ஒரு இடத்துல பத்திரமா வச்சுக்கோங்க. பீரோலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஜிப்லாக் கவர்லையோ இல்லை ஒரு துணியிலையோ நீங்கள் முடிஞ்சு பத்திரமா வந்து வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு முக்கியமான கோவிலுக்கு போகிறீங்க அப்படிங்கும்போது அந்த கோவிலில் வந்து இதை காணிக்கையாக வந்து செலுத்திடுங்க. இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.